வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் அப்டேட்ல 20வது நாள்லாம் இல்ல, நைட்டு மட்டும் தான். ஏன்னா எந்த வெசக்கொட்டை கண்ணு பட்டுச்சோன்னு தெரியல. திடீர்னு எனக்கு மூக்குல இருந்து அருவி ஓட ஆரம்பிச்சிருச்சு. காலையில இருந்து உடம்பு 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி வலி. அதனால சாயங்காலம் வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் நண்பர்களே, என்னோட ஹெட்பேண்டை தொலைச்சிட்டேன். இந்த இன்ஸ்டாகிராமத்துல ஆயா வீடியோஸ் போட்டு சுத்திட்டு இருப்பான்ல, அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏதாச்சும் முட்டை சூனியம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நைட்டு கதைக்கு வருவோம். வெற்றிகரமா பாதி நாள சொதப்பிட்டேன். ஈவினிங்கா கொஞ்சம் உடம்பு நல்லா ஆன மாதிரி தெரிஞ்சுது. அதனால மிச்சம் இருக்க 4-5 மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேணான்னு எழுந்து குளிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ண உட்காந்துருந்தேன். அப்ப நண்பர்கள் எல்லாரும் ஃபுல் ஃபார்மா ஃபுட்பால் விளையாட அழைப்பு போட்டிருந்தாங்க. வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுத்தேன். அப்புறம் நானும் சொக்காவை போட்டு ரெடி ஆயிட்டேன். நண்பர்களே, கடைசி 2 நாளா ஜிம் போயிட்டு காஃபி நண்பருக்கு பிஸ்கெட் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால அவனுக்கு ஒரு பெரிய பிஸ்கெட்டா தட்டிட்டு காஃபி குடிக்க நான் மட்டும் தனியா வந்துட்டேன். விளையாட போன இடத்துல என்ன விளையாட கூப்பிட்டுட்டு இவனுங்க ஆளுக்கு ஒரு சைடு கிரிக்கெட் ஃபுட்பால்னு விளையாண்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம சிசிய பிள்ளைங்களை ஏவி விட்டு எல்லாரையும் அசம்பிள் பண்ணி டீமும் பிரிச்சுட்டேன். மொத்தமா 3 டீமு. எனக்கு உடம்பு வேற சரியில்லையா, ஓடவும் முடியல. அப்படியே சட்டில தான் பிளே பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒருத்தரா காலி ஆயிட்டு இருந்தானுங்க. அதனால சீக்கிரமாவே முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். வந்ததும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா எடிட்டிங் ஒர்க் பண்ண உட்காந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால ஏதாச்சும் சாப்பிட இருக்குமான்னு ஃப்ரிட்ஜை ஆராயலான்னு போகும்போது தான் ஸ்ட்ராபெரி கண்ணில் மாட்டுச்சு. அதை சாப்பிட்டுட்டே எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். நான் தூங்கலான்னு போறப்பதான் நான் சாப்பிட்டு வச்ச தட்டு எல்லாமே டேபிள்லயே இருக்கிறது நோட் பண்ணேன். நல்ல வேலை கண்ணில் மாட்டுச்சு. நல்ல புள்ளையா அதையும் பாத்திரம் கழுவி வச்சுட்டு அதோட நானும் போய் படுத்துட்டேன். நண்பர்களே, நாளைக்கு பார்ப்போம். வரட்டா.